அதிகாலை நேரம். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த ஊரை ஒரு அலறல் சத்தம் திடுக்கிட வைத்தது. ஊர்க்காரர்கள் அந்த வீட்டின் முன்பாக குவிந்தனர். போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தங்கள் கண் முன்னே அண்ணன் வெட்டி கொல்லப்பட்ட கொடூரத்தை காவல்துறையினரிடம் விவரித்துக் கொண்டிருந்தனர் அந்த சகோதரிகள். வீட்டின் உள்ளே தலை, கழுத்து, தோள்பட்டை சிதைக்கப்பட்ட நிலையில் ஒரு ஆண் சடலம் கிடந்தது. கொல்லப்பட்டவர் கார்த்திக். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள பெரிய பனையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர். 29 வயதான இவருக்கு சிவரஞ்சனி என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். ஆட்டோ ஓட்டுநரான கார்த்திக் மீது காவல் நிலையத்தில் அடிதடி, கொலை முயற்சி போன்ற வழக்குகள் உள்ளன. 1 மாதத்திற்கு முன்பு அதே ஊரைச் சேர்ந்த ஜோதிகா என்ற பெண்ணோடு பக்கத்து ஊரைச் சேர்ந்தவர்களுக்கு தகராறு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஜோதிகா தன்னை காப்பாற்றும்படி கார்த்திக்கிடம் கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் அவர் சப்போர்ட்டிற்கு சென்றிருக்கிறார். அப்போது ஜோதிகாவின் சகோதரர் லோகநாதன் என்பவருக்கும் கார்த்திக்கிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பகையாக உருவாகியுள்ளது. இதனால் இருவரும் அடிக்கடி முறைத்துக் கொண்டு திரிந்ததாக சொல்லப்படுகிறது. ஜோதிகாவுக்கு ஆதரவாக பேசியதால் தான் இந்த நிலை தனக்கு ஏற்பட்டு விட்டதாக நினைத்த கார்த்திக் ஆத்திரத்தில் ஜோதிகாவிடம் சண்டையிட்டிருக்கிறார். அரிவாளின் பின்பக்கத்தால் ஜோதிகாவின் மண்டையில் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஜோதிகா காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கார்த்திக்கை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்புதான் அவர் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். சம்பவத்தன்று இரவு தன்னுடைய உறவினர் சித்தப்பா வீட்டில் 2 தங்கைகளோடு தூங்கியிருக்கிறார் கார்த்திக். அப்போது அதிகாலையில் அரிவாளோடு வீட்டை சுற்றி வளைத்த 5 பேர் கொண்ட கும்பல் கார்த்திக்கை வெட்ட வந்திருக்கிறது. இதையறிந்த கார்த்திக் வீட்டுக்குள்ளேயே பதுங்கியிருக்கிறார். கொலைவெறி கும்பல் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்து கார்த்திக்கை கேட்டு அவரின் சகோதரிகளை மிரட்டி இருக்கிறது. கையில் வைத்திருந்த டார்ச் லைட்டை அடித்து பார்த்து மறைந்திருந்த கார்த்திக்கை கண்டுபிடித்து விட்டார்கள். பிறகு அரிவாளால் தலை, கழுத்து, தோள்பட்டை ஆகிய இடங்களில் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்று விட்டனர். கார்த்திக்கின் சகோதரிகளால் கொலை கும்பலை தடுக்க முடியவில்லை. இரத்த வெள்ளத்தில் சரிந்த கார்த்திக் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்து போய்விட்டார். போலீசாரின் விசாரணையில் இந்த பயங்கரத்தை செய்தது லோகநாதன் என்றும் நண்பர்களின் உதவியோடு கார்த்திக்கை அவர் வெட்டி கொன்றிருப்பதும் தெரிய வந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள 5 பேரை தேடி வருகின்றனர். அவர்களை பிடித்து விசாரித்த பிறகே இந்த சம்பவத்தின் முழு பின்னணியும் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.